வியூவர்ஸ் டுடே நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் தான் பார்க்க போறோம். இந்த 1857 ரிவோல்ட்ஸ் எதனால வந்துச்சுன்னா, மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் வந்து ரைஃபிள்ஸ்ல இருக்க கேட்ரிட்ஜ்ல கவ் அண்ட் பிக்கோட அந்த கேட்ரிட்ஜ்ல பிக் அண்ட் கவ்வோட ஃபேட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ஹிந்துஸ்க்கு வந்துட்டு கவ்வோட அதனால கான்ஃபிளிக்ட் வருது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா டெல்லியில வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியில 1857 மேல ஸ்டார்ட் ஆகுது. 1858 டிசம்பர்ல வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? 1857 மே 11ல வந்துட்டு பகதூர் ஷா முகால் எம்பரரான லாஸ்ட் முகால் எம்பரரான பகதூர் ஷா இருக்காருல்ல, லாஸ்ட் முகால் எம்பரரான பகதூர் ஷா வந்துட்டு டெல்லியில ஹெட்டா இருந்து இந்த ரிவோல்ட் ஆரம்பிக்கிறாரு. அதை சப்ரஸ் பண்ண வந்தவர் யாருன்னா ஜான் நிக்கோல்சன். இப்போ இதுக்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னா, பகதூர் ஷாவை பாதுர் ஷான்னு வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சன் அப்படின்னா பையன் வச்சுக்கலாம். பகதூர் ஷா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இதோட க்ளூ. டெல்லியில பகதூர் ஷா அப்படிங்கிறது நார்த் இந்தியா ஸ்வீட் தான். டெல்லி பகதூர் ஷா சன், இதுதான் ஃபர்ஸ்ட் சிட்டி. இந்த ஜான் நிக்கோல்சனை என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சிட்டி வந்துட்டு எதுனா கான்பூர்ல தான் வந்துட்டு இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் இல்ல ஓவரால் சொல்லிடலாம். கான்பூர், 4th ஜூன், நானா சாஹிப், டான்டியா டோப் இவங்க எல்லாமே, கோலின் கேம்ப்பெல் இவங்க எல்லாமே இருக்காங்க. கான்பூர் அப்படின்னா கண்ணால அப்படி பாக்குறோம் அப்படின்னா இது கான்பூர். ஓகேவா? நானா சாஹிப், நானா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். 4th ஓகேவா? அடுத்தது அவர் கூட சேர்ந்து டான்டியா டோப். இந்த டோப்பை நம்ம ரோப்புன்னு வச்சுக்கலாம். இப்ப எப்படின்னா, இப்போ டான்டியா டோப் ரோப்புன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டாப். இப்ப இந்த கான்னா பாக்கணும் அப்படிங்க. இப்ப எல்லாவோட அப்பாவுக்கும் எப்படி இருக்கும்னா, இப்ப அந்த பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாட்டுல வந்துட்டு அதுல வந்து அந்த ட்ரெயின் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல போகும்போதுதான் அந்த ஹீரோயின் வந்து மணி இருப்பாங்க. ஓகேவா? அது மணி வந்து எதுக்குன்னா ஹீரோ பாக்குறதுக்காக அந்த மணி அடிப்பாங்க. அதனால நானா சாஹிப், டான்டியா டோப், காலின் கேம்ப்பெல் இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாவோட அப்பாவுக்கும் தன்னுடைய பொண்ணு வந்துட்டு, இதுல பொண்ணு பிக்சர் இருக்கு அதனால சொல்றேன், அத பொண்ணு வந்துட்டு டாப்ல வரணும், பெல் அடிச்சு வெளியே வெயிட்டர் எல்லாம் அத பாக்கணும் அப்படிங்கறத எல்லாரோட அப்பாவோட ஆசையா இருக்கும். அதுதான் இதோட கான்பூர் 4th ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது. நானா சாஹிப், டான்டியா டோப், காலின் பெல் இதுதான் இது க்ளூ. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒன்னு இம்பார்ட்டன்ட். 25 ஜூன் 1857 பிரிட்டிஷ் garrison surrenders and the infamous பிபிகார் massacre take place. massacre வந்து take place ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா லக்னோ, அதே சேம் 4th ஜூன் பேகம் ஹசாரத் மஹால் கேம்ப்பெல். இந்த பேகம் ஹசாரத் மஹால் அப்படின்னா அது ஒரு குயினோட நேம். யாரோட குயின் அப்படின்னா நவாப் அசீத் அலிஷா அவங்களோட வைஃப். இவங்க வந்து லாஸ்ட் நவாப், அவாதுன்னு சொல்லுவாங்க, நவாபுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இவங்க குயினோட பையனாதான் வந்துட்டு இந்த இதெல்லாம் ஹெட்டா வச்சு நடத்திருப்பாங்க. லக்னோ, லக் இருந்தா நமக்கு இந்த மாதிரி மஹால் பிரிட்டிஷ்ல எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த கோட்டை கிடைக்கும், பெல்லு வச்சு கூப்பிடுற மாதிரி அப்படிங்கறதா லக்கு. இது வந்து இதுக்கு என்னன்னா, இதுக்கு இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா லக் இருந்தா மஹால் கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கறது இதோட க்ளூ. ஓகேவா? இதுல வந்துட்டு அப்புறம் டிஃபீட் ஆயிடுவாங்க. இதுல வந்து என்ன நடக்கும்னா, ஸ்டார்ட் பண்ணது இல்லாம 4th ஜூன்ல நடந்திருக்கு, அது மட்டும் மேல நடந்திருக்கு. எண்ட் ஆகிறது எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் படிப்போம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்தா எண்டானதையும் போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, ஜான்சினாவே தெரியும், ராணி லக்ஷ்மி பாய், அவங்களும் 4th ஜூன்ல தான். டான்டியா டோப் பார்த்தோம்ல, கான்பூர்ல சண்டை போட்டு இருந்த டான்டியா டோப். நானா சாஹிப் வந்துட்டு இறந்துருவாரு. அவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்கல அப்படிங்கறதுக்காக தான் அவரு இது ரிவோல்ட் பண்ணுவாரு. அப்புறம் நானா சாஹிப் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இங்க வந்து ஜான்சில லக்ஷ்மி பாய் கூட சேர்ந்துப்பாங்க. லக்ஷ்மி பாய்க்கு என்னன்னா, டெல்ஹவுசி இருந்தாரு, லார்ட் டெல்ஹவுசி வந்துட்டு
லார்ட் டல்ஹவுசி வந்துட்டு இது ஒரு லா போட்டிருப்பாரு, டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி போட்டிருப்பாரு. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க குழந்தை அந்த ராஜ்யம் வந்துட்டு பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு வந்து ஒரு சன் இருக்கும், அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அதனால தாமோதர் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு இவங்க அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, தாமோதர் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக ராணி அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஸோ இதனால காரணத்துக்காக ஜான்சி ராணி வந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு வந்து அந்த வீரத்தை பார்த்துட்டு இங்கிலீஷ்காரரு ரோஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பொண்ணுங்க ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் டாங்கியா டோப் வந்துட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அலகாபாத். அலகாபாத் 660. அலகாபாத் 5 ஜூன். லியாக்வத் அலி கார்னல் நெயில். அலகாபாத் அழகா இருந்தாலே பொய் சொல்லுவாங்க. லியாபாத்த லைன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. லை நெயில் கார்னல் நெயில். காணல் நீர் சொல்லுவோம்ல, காணல் நீர்னா பொய் ஃபேக்கு அப்படின்னு. காணல் நீர் அழகா இருக்கவங்க தான் பொய் சொல்லுவாங்க, காணல் நீர் மாதிரிதான் இருப்பாங்க அப்படிங்கறது தான் இது. ஓகேவா. இந்த ரிவோல்ட் எல்லாம் வந்துட்டு எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா 1857 வந்துட்டு எண்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் 6th சிட்டியானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ்பூர். ஜெகதீஷ்பூர் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் பைக்கார் அப்படின்னா, பைக்கார்னா 2 காரு அப்படிங்கிறது. இது வந்து ஆகஸ்ட்ல எண்ட் ஆகுது. குன்வர் சிங்கும் அண்ட் அமருங்கிறவன் தான் இருக்காங்க. பைக்கார் கார்ல போகும்போது சும்மா போகாம டைலர் மாதிரி துணி தைக்க போறாங்க. செட்டு நம்ம கார் வசதியா தான் இருக்கும், பைக்ல போனதான் உட்காந்துட்டே போகணும், கார்லன்னா நம்ம ஜாலியா பின்னாடி உட்காந்துட்டு துணி தைச்சுட்டே போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெகதீஷ்பூர் அப்படின்னா காரு. குன்வர் சிங், குன்வர்னா குந்திக்கிட்டாங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அமர் சிங், அமர்னா அமர்ந்து சீட்டு. ஓகேவா, அதனால சீட் போட்டிருக்கேன், அந்த சீட்ல ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். டைலர் அப்படின்னா டைலர் ஷிஃப்ட் இருக்காங்க. டைலர்னா துணி துவைக்கிறது. கார்ல உட்காந்துட்டு கார்ல போகும்போது டைலர் ஷிஃப்ட் பாட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டைலர் துணி தைச்சிட்டே போனாங்க அப்படிங்கிறது தான் இதோட கிளு. ஓகே ஓகே. இதெல்லாம் நடக்கும்போது 1857 வந்துட்டு யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்காங்கன்னா லார்ட் சார்லஸ் கேனிங் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கவர்னர் ஜெனரலா இருக்காங்க. இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் ராபர்ட் கிளைவ் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாரு. ஓகேவா. இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண விட்டி ராபர்ட் கிளைவ் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுப்பாரு. ஓகே.